குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சியோட இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். சரிங்களா? முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டிருந்தோம், எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும், ப்ரீவியஸ் இயரில் என்ன கட் ஆஃப், எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன மார்க் எவ்வளோ கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வருஷத்தில் பேஸ்ட் ஆன் அந்த மார்க்கை வச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் இதெல்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின், டாப் 15 கொஷின் டாப் 10 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம இப்போ போட போகிறோம். சரிங்களா? அதாவது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100+ கொஷின் நமக்கு வரும்பா. சரிங்களா? மொத்தம் இருக்கக்கூடிய 10 சப்ஜெக்ட்டும் சேர்த்து டாப் 100+ கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்க கொஷின். சரிங்களா? ஒரு சில கொஷின் ஆல்ரெடி கேட்ட கொஷின், ஒரு சில கொஷின் ஸோ அவங்க கேட்குற பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறத நம்மளுடைய ஒரு அசம்ஷனில் இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். சரிங்களா? சேம் இதே மாதிரி தான் ஏஐக்கும் போட்டோம், ஜேடிஓக்கும் போட்டோம். அதில் வந்து நமக்கு 160+ கொஷின் பக்கமாக வந்து நம்ம வந்தது. என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ அதே கொஷின் தான் வந்தது. ஸோ அதேமாதிரி நம்ம எஸ்எஸ்சிலையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சிபிடி 1ல். சரிங்களா? எஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டிருப்போம். அதையும் ஒரு டைம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் அதை பார்த்துருங்க. ஓகேங்களா? எஸ். ஓகே. கொஷின் நம்பர் 1, the specific gravity of commonly available OPC ordinary Portland cement என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 3.15 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி சிமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3.15. இதில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட்ஸ் சிமெண்ட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40% வாய்ட்ஸ் நமக்கு ஜென்ரலாக இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். ஸோ சிமெண்ட் அடுத்தது ஓபிசி, பிபிசி இது நமக்கு தெரியும். பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதே ஒரு டைம் நீங்கள் பார்க்குறேன்னா வந்து பாருங்கள். பட் கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து ரெண்டுமே படிக்கணும். ஆப்ஸ் படிக்கணும், மீன்ஸ் ரீசனிங் படிக்கணும், ஜென்ரல் படிக்கணும், டிபார்ட்மெண்ட் படிக்கணும். ஸோ அப்போ எதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். சரிங்களா? ஒரு 80+ டிபார்ட்மெண்ட்டில் ரீசனிங்கில் ஒரு 30+, 40+ நீங்கள் போகிறீங்க. அப்புறம் ஜென்ரல் ஒரு 10 மார்க் 15 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா 135 ஈஸியாக நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 2, a cement bag contain 0.035 meter cubic meter of cement by volume. How many bags will be 1 ton of cement comprise அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டன்னில் எத்தனை சிமெண்ட் பேக் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். ஆனால் இது நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் முன்னாடி இருக்கிறது. இதுவரை நமக்கு தேவையே இல்லை. இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஒரு சிமெண்ட் பேக் அப்படின்றது 0.035 மீட்டர் கியூப், அதாவது 35 லிட்டர். இந்த கொஷின் கூட கேட்கலாம். சரிங்களா? ஒரு சிமெண்ட் பேக் அப்படின்றது எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும்? 35 லிட்டருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ். 1.25 ஃபீட் கியூப், 1.25 ஃபீட் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மெஷரிங் பாக்ஸுடைய வால்யூம். சரிங்களா? எஸ். அப்போ ஒரு டன் அப்படின்றது நமக்கு எத்தனை கிலோ? 1000 கிலோ. ஓகேங்களா? ஒரு சிமெண்ட் பேக் எவ்வளோ, எத்தனை கேஜி? 50 கேஜி. 0 கேன்சல், 1 5 2 5 10. சரிங்களா? அப்போ 20 பேக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இதுலேயே 3 1 மார்க் கொஸ்டின் இருக்குப்பா. 0.035 மீட்டர் கியூப்ன்றது கேட்கலாம், இல்லை எத்தனை லிட்டர்னு கேட்கலாம், இல்லை எத்தனை கியூபிக் ஃபீட்டுன்னு கேட்கலாம். சரிங்களா? இந்த 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். கொஸ்டின் நம்பர் 3, இந்த மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கம்பல்சரி கொஸ்டின். இதெல்லாம் வந்து எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒரு சிமெண்ட் மாற்றம் கொடுத்துட்றாங்க, மீன்ஸ் சிமெண்ட்டுக்கும் ஸ்டாண்டுக்கும் ரேஷியோ கொடுத்துட்றாங்க. அது எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ஒர்க்கு யூஸ் பண்ணுறீங்க. நார்மல் பிரிக் ஒர்க்கு 1:6 ஆர் 1:5. 1:6 காமனாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பிரிக் ஒர்க் அப்படின்னா 1:6. எங்கே இருக்காரு? 3. ஓகே. பிளாஸ்டிங் வந்து 1:4 ஃபார் இன்டர்னல் பிளாஸ்டிங், 1:5 ஃபார் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் பண்ணுவோம். இருக்காங்களா? எஸ். 1:4 இருக்காங்க. சரிங்களா? 1:4 வந்து 1. 31 தான் நமக்கு ஆப்ஷன். இங்கே வேறு ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா? இல்லை. ஓகே. 3 1 4 2. சரிங்களா? எஸ். சிமெண்ட் மோட்டர் ஃபார் கிரவுட்டிங் தி, ஓகேங்களா? சிமெண்ட் மோட்டர் கிரவுட்டிங் தி கேர்பனோஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிரவுட்டிங் அட் கேர்பனோஸ் ராக்ஸ் 1:1.5 நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். சிமெண்ட் மோட்டர் ஃபார் கனடிங். ஓகேங்களா? கனடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் 1:3 ரேஷியோவில் ப்ரெஷர் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ 2 இது தெரிலாம் கூட, இது நமக்கு தெரியும். 31 தான். ஓகே. வேறு எதுவும் கொடுக்கல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே கேட்கலாம். சரிங்களா? அதாவது பிரிக் ஒர்க்குக்கு என்ன 1:6, பிளாஸ்டிங்க்கு என்ன இன்டர்னல் பிளாஸ்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1:4, எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் கேட்டாங்கன்னா 1:5. சரிங்களா? இதை மட்டும் தனியாக கேட்கலாம். சரிங்களா? சிமெண்ட் மோட்டர் ஃபார் கனடிங் என்ன 1:3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஜென்ரல். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. சரிங்களா? சிபிடபிள்யூவில் ஜென்ரலாகவே ஒரு ஜேஇ
இருக்கார் அப்படின்னா அவர் செக் பண்ணுறது மேக்ஸிமம் ஒரு ப்ராக்டிக்கலாக சைட்டில் செக் பண்ணுறதுனா 7 டேஸ்க்கும் 28 டேஸ்க்கும் ரேஷியோ ஸ்ட்ரென்த்து கேட்பாங்க. தி அப்ராக்சிமேட் ரேஷியோ பிட்வீன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் கான்க்ரீட் at 7 days and 28 days is approximate ratio of the strength of cement concrete at 7 days and 28 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா 66% இருக்குமா ரெண்டுக்கும். சரிங்களா, 3 days அதாவது 7 டேஸ்க்கும் 28 டேஸ்க்கும் ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா 2/3 காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 2/3% நமக்கு வந்து இருக்கும் இன்ட்டு 100. ஓகேங்களா, அதாவது அப்ராக்சிமேட்லி 66.67%. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஷின்ப்பா. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷம் கண்டிப்பாக இது கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எஸ். என்ன அப்படின்னா ஒரு ஃபைனஸ் மாடலஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் அக்ரிகேட் டு ஃபைனஸ் மாடலஸ் நமக்கு தெரியும் 7 to more than 7 நமக்கு வரும், 7 to 9 நமக்கு வரும். ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட்டுக்கு நமக்கு மீடியமாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா, லோ மீடியம் ஹை 2.6 to 2.9 சரிங்களா. இது வந்து 2.9 to 3.2 நமக்கு வரும். மீடியம் தான் நமக்கு எப்பவுமே பெஸ்ட்டு. லோவுனா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பெஸ்ட்டு, நோ ப்ராப்ளம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதிகமாக கோர்சர் பார்ட்டிகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எது வந்து யூஸ் பண்ண மாட்டோன்னு கூட கேட்கலாம். ஃபைனஸ் மாடலஸ் மோர் அப்படிங்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா, அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷின் தான் இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்ன கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் அக்ரிகேட்டுக்கும் கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்கலாம், இல்லை ப்ரொபோர்ஷன் ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட்னு கேட்கலாம். சரிங்களா, ப்ரொபோர்ஷன் ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு இது வந்து கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளவு, ஃபைன் அக்ரிகேட் எவ்வளவு, ரெண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு அக்ரிகேட்லேருந்து கழிச்சு போட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் எவ்வளவு டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி 2 அக்ரிகேட் என்ன, டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி 2 அக்ரிகேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதுதான் அதனுடைய கான்செப்ட். புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வச்சுக்கிட்டு மறுபடியும் மல்டிபிள் பண்ணி போட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. சரிங்களா, நமக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே, எஸ். ஓகே, என்ன கேட்குறாங்க பார்ப்போம். If in a concrete mix the finest modulus of coarse aggregate is 7.6, okay, the finest modulus of the fine aggregate is 2.8 and the economical value of the finest modulus of combined aggregate is 6.4, then the proportion of the fine aggregate is அப்படின்னு கேட்குறாங்க. கொஷினை தெளிவாக பொறுமையாக படிங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா, ஃபஸ்ட் என்ன கேட்குறீங்க, proportion of the fine aggregate. அப்போ proportion of the fine aggregate is equal to ஓகேங்களா பர்சன்டேஜ் ஆஃப் ஓகேங்களா மீன்ஸ் பர்சன்டேஜ் கூட வச்சுக்கலாம், பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி 2 அக்ரிகேட் அப்படின்றோம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி 2 அக்ரிகேட் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட்னு என்ன பாருங்கள், கம்பைன்ட் அக்ரிகேட்லேருந்து கோர்ஸ் அக்ரிகேட் கழிச்சிடலாமா. கம்பைன்ட் அக்ரிகேட் அப்படின்னாவே என்ன மீனிங்கே இல்லை, கோர்ஸ் அக்ரிகேட்டும் இருக்குது ஃபைன் அக்ரிகேட்டும் இருக்குது. சரிங்களா, ஃபைன் அக்ரிகேட் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம கோர்ஸ் அக்ரிகேட் கழிச்சிட்டோம்னா ஃபைன் அக்ரிகேட் கிடைக்குமா. எஸ். அப்போ ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் எவ்வளவு 7.6 மைனஸ் கம்பைன் அக்ரிகேட் எவ்வளவு 6.4, ரெண்டு கழிச்சிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், ஃபைன் அக்ரிகேட் கிடைக்கும். எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 76ல் 64 போச்சுன்னா 12, அப்போ 1.2 12 வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். டிவைடட் பை அடுத்தது டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி 2 அக்ரிகேட், ரெண்டு அக்ரிகேட்டும் டிஃப்ரென்ஸ். அப்போ கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு ஃபைன் அக்ரிகேட் டிஃப்ரெண்ட் என்ன, 7.6 மைனஸ் 2.8 சாரி 2.8. அப்போ 76 28 8 6 இருக்குமா 48, எஸ் 48 வச்சுக்கோங்க. ஒரு 12 4 12 48, எஸ் 4 12 40. அப்போ 1/4 இன் டர்ம்ஸ் எதாவது கேட்குறீங்க பர்சன்டேஜ், அப்போ 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 25%. ஆப்ஷன் இருக்காரா, எஸ் ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் நீங்கள் போட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஏதோ ஒரு ஆன்சர் மேட்ச் ஆகும், 33 புள்ளி மேட்ச் ஆகும், 50 மேட்ச் ஆகும். சரிங்களா, எப்பயுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி ஃபைன் அக்ரிகேட் ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் கேட்டாங்க அப்படின்னா ஃபைன் அக்ரிகேட் டிவைட் பை டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி 2 அக்ரிகேட். ஓகேங்களா, இதே த ரேஷியோ ஆஃப் தி ஃபைன் அக்ரிகேட் டு கோர்ஸ் அக்ரிகேட் கேட்டாங்க அப்படின்னா த ஃபைன் அக்ரிகேட் டு கோர்ஸ் அக்ரிகேட் ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபைன் அக்ரிகேட் கண்டுபிடிங்க எப்பயும் போல தான். ஓகேங்களா, கம்பைன் கோர்ஸ் அக்ரிகேட்லேருந்து கம்பைன் அக்ரிகேட் கழிச்சிருங்க. மறுபடியும் கோர்ஸ் அக்ரிகேட் கேட்டாங்க அப்படின்னா கம்பைன் அக்ரிகேட்லேருந்து ஃபைன் அக்ரிகேட் கழிச்சிருங்க, அவ்வளோதான். சரிங்களா, எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின்ப்பா. எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, the crushing strength of good building stone, yes stone should be at least ஓகேங்களா compressive strength, அதான் crushing means compressive strength. compressive strength வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ இருக்குன்னா 100 நியூட்டன் per millimeter ஸ்கொயர் இருக்கணும். வாட்டர் கண்டென்ட் should not greater than 5%. இது ரெண்டு நம்ம ஸ்டோனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, எஸ் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஓகேங்களா 5% கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கூட நமக்கு கேட்கலாம் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் the minimum compressive strength of first class brick should be ஓகேங்களா first class brickனாவே minimum compressive strength எவ்வளோ இருக்கணும் first class brickக்கு எவ்வளோ இருக்கணும் நமக்கு first class brick 10.5 megapascal இருக்கணும் சரிங்களா 10.5 megapascal to 14 megapascal செகண்ட் கிளாஸ் brick அப்படின்னா 7 to 10.5 இது வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 மினிமம் ஒரு brick ஓகேங்களா இது வந்து செகண்ட் கிளாஸ் அடுத்து வந்து தேர்ட் கிளாஸ் மினிமம் இதுக்கு பேர் பிரிக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும் 3.5 மெகாபாஸ்கல் ஆர் 35 kg per சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் ஒன்று சொல்லுங்கள் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அதுக்கு இதில் இன்னொன்று என்ன இருக்கும் வாட்டர் கண்டென்ட் 20% ஃபஸ்ட் கிளாஸ்க்கு 22.5 செகண்ட் கிளாஸ்க்கு 25 வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கிளாஸ்க்கு இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சரிங்களா எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின் நெக்ஸ்ட் ஓகே the relation between the strength of brick masonry FW ஓகேங்களா yes FW the strength of bricks ஓகேங்களா sorry the relation between the strength of brick masonry FW the strength of brick FB and the strength of the mortar FM by is given by where KW is the coefficient based on the layout of the brick joints அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே அப்போது the strength of the brick masonry FW is equal to strength of the work ஓகேங்களா work is equal to KW into under the square root of FB into FM ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது சரிங்களா 1905 மேசன்ட்ரி கோட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா நமக்கு இருக்கும் ஓகே நோட் பண்ணிக்க ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க KW வெளியே வரணும் சரிங்களா உள்ளேயும் போட்டிருக்காங்க பாருங்கள் ஓகே FW is equal to KW into under the square root of FB into FM அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் வாட் இஸ் தி ட்ரீட்மெண்ட் ஃபார் மேக்கிங் டிம்பர் இந்த டிம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கண்டென்ட் பர்சன்டேஜ் சரிங்களா 8 to 12% ஆர் 10 to 12% ரெண்டில் ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா ஜென்ரலாக 10 to 12% தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கு ட்ரீட்மெண்ட் ஓகேங்களா ஒயிட் ஆண்ட்லேருந்து சேவ் பண்ணுறதுக்கு ஆர்சனிக் பென்டாக்சைடு காப்பர் சல்பேட் அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் IFC நம்ம சொல்லுவோம் சரிங்களா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெஹ்ராடனில் இருக்குது நமக்கு ஜார்க்கண்டில் இருக்குது சரிங்களா எஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட்லன்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்க ஃபயர் ட்ரீட்மெண்ட் தான் அபல் ப்ராசஸ் அபல் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து சேவ் பண்ணுறது இதனுடைய ரேஷியோ கூட கேட்பாங்கப்பா சரிங்களா 1:3:4 அப்படின்னா 1:3:4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா 1:3:4 ஓகே எஸ் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஓகே அதில் வந்து நமக்கு வந்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சாலிட் மெக்கானிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் 2 சப்ஜெக்ட் இதில் இருக்குப்பா என்னென்ன அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல் அண்டு சாலிட் மெக்கானிக்ஸ் SOM அதாவது இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி SSCக்கு தானே அப்படின்னு கிடையாது நமக்கு இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எந்த எக்ஸாம் வேணாலும் நம்ம கேட்கலாம் ஓகேங்களா இஃப் A be the area of cross section of bar the gauge length or gauge length for the measurement of ductility ஓகேங்களா for the gauge length tensile test பண்ண போறீங்க இந்த மினிமம் gauge length நமக்கு எவ்வளோ இருக்கணும் or gauge length எவ்வளோ இருக்கணும் ஓகேங்களா எவ்வளோ இருக்கணும் நமக்கு 5.65 into root of A அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி டயாமீட்டர் ஆஃப் தி ராட் ஒன்லி சரிங்களா இந்த கொஸ்டின் கேட்பாங்க டயாமீட்டர் ஆஃப் தி ராட் அப்படின்னு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கேஜ் லென்த் இஸ் த டைரக்ட்லி கேஜ் லென்த் இஸ் ஈக்குவல் டு நோட் பண்ணிக்கோங்க கேஜ் லென்த் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டயாமீட்டர் எங்கே சார் இந்த இடத்துல ஏரியா இருக்குது ரூட்டை போட்டுருங்க பை d²/4 ரூட் எடுங்க டிக்கு வெளியே வருமா தனியா எஸ் கேஜ் லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டயாமீட்டர் அதனால் சில புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க 2 to 3 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் தி பார்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா எஸ் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே 5.65 into root of A தான் நமக்கு ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின் இது ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஓகே in mild steel specimen subjected to tensile test cycle the elastic limit in a tension raised and the elastic limit in compression is lowered this called elastic limit in a tension is raised elastic limit means Young's modulus கூட வச்சுக்கலாம் Young's modulus is more in tension சரிங்களா in tension case Young's modulus in low in compression case அப்படிங்கணும் இதுக்கு பேர் என்ன இந்த எஃபெக்ட் Young's modulus of the tension not equal to Young's modulus of the steel in compression இதுக்கு பேர் என்ன எஃபெக்ட்
பவுன்சிங்கர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இது என்ன எஃபெக்ட்? பவுன்சிங் எஃபெக்ட். நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் நோட்ஸை பாருங்கள். இந்த கொஸ்டின் நம்ம அப்படியே எழுதியிருப்போம். யங்ஸ் மாடுலஸ் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்காது, கம்ப்ரஷன் டென்ஷன் ஈக்குவலாக இருக்காது. அப்படிங்கும்போது அந்த எஃபெக்ட் பேர் என்ன? பவுன்சிங்கர் எஃபெக்ட் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, given that for an element in a body of homogeneous isotropic material subjected to plane stress, strain x direction, strain y direction and strain in z direction, normal strain in x, y, z direction respectively. ஓகேங்களா. mu is the Poisson ratio, the magnitude of unit volume change of the element. ஓகே, strain in x direction கொடுத்துட்டீங்க, strain in y direction கொடுத்துட்டீங்க, strain in z direction கொடுத்துட்டீங்க. அப்போ what is the value? Summation of this value. அவ்வளோதான். x direction, y direction, z direction மூணையும் கூட்டுறீங்க. x direction is equal to sigma x divided by e minus mu into sigma y divided by e minus mu into sigma z divided by e அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபைனலாக வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் in 3 direction equal to 3 sigma x plus 3 sigma y plus 3 sigma z is equal to e into 1 minus 2 மியூன்னு எழுதுவீங்க. கரெக்டா? எஸ். இப்போ இந்த 3 சிக்மாலாம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 3 sigma divided by e into 1 minus 2 மியூன்னு எழுதுவீங்க. இது வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்போ ஈயை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. அப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை கீழே கொண்டு வாங்க. டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் நமக்கு என்னது? பல்க் மாடுலஸ். அப்போ E is equal to 3k into 1 minus 2 மியூன்னு எழுதுவீங்க. கரெக்டா? எஸ். ஸோ இந்த ரிலேஷன் தான், இந்த ஸ்ட்ரெயின் ஃபார்ம் வந்து இந்த ரிலேஷன் நமக்கு வந்தது. அப்போ டேரெக்டாக மூணையும் சம் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. இதே லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதை வச்சு ஒரு சம் கூட போட்டுருந்தோம் இல்லைங்களா. எக்ஸ் டைரக்ஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பல்க் மாடுலஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சரிங்களா. சேம் கான்செப்ட் இப்போ ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஸோ இந்த ரிலேஷன்ப்பா இந்த E, G, mu, K ஓகேங்களா. 4 ஐசோட்ரோபிக் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். இதில் வந்து இந்த ரிலேஷன் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும்பா. E equal to 3k minus 2g divided by 6k plus 2g. 3k minus 2g divided by 6k plus 2g. அதர் ரிலேஷன் படிச்சுக்கோங்க. E equal to 2g into 1 plus mu. E equal to 3k into 1 minus 2 mu. ஓகேங்களா. mu equal to E equal to 9kg divided by 3k plus g சரிங்களா. அடுத்து mu equal to 3k minus 2g divided by 6k plus 2g. இந்த 4 ரிலேஷன் நீங்கள் படிச்சிட்டீங்க போதும். கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, E equal to k பாய்சன் ரேஷியோ வேணும் என்ன, ஈயோட வேல்யூ எங்களுக்கு வந்து ஜிக்கு k equal to g எங்களுக்கு பாய்சன் ரேஷியோ வேணும். இதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கேட்டாங்க பாருங்க அதே கொஸ்டின். இஃப் an experiment it's found that the bulk modulus of the material K is equal to shear modulus, the Poisson ratio, mu ஓட வேல்யூ என்ன சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் போட்டு ஆன்சர் பண்ணுறீங்களா? எஸ். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின். அதாவது K equal to Gன்னு சொல்லிட்டாங்க, அதான் கொடுக்குறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களாமா. பண்ணியிருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் மாடுலஸ்னு வந்துருச்சிங்கன்னா பாய்சன் ரேஷியோனுக்கு. அப்போ மியோட ஃபார்முலா நமக்கு என்ன? mu equal to 3k minus 2. இதே ஃபார்முலா தான். ஓகேங்களா. mu equal to 3k minus 2g divided by 6k plus 2g. இதனோட ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. எஸ். என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, அதனோட வேல்யூ போட்டாலும் சரி. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்குப்பா. ஓகே, நெக்ஸ்ட். A bar of uniform section is subjected to axial tensile loads such that normal strain in the direction is 1.25 per meter. Normal strain. Okay. The Poisson ratio material is 0.3. The volumetric strain என்னன்னு கேட்குறாங்க. Okay. What is this volumetric strain? The normal strain, volumetric strain. Okay. So, 1 minute. Normal strain. Okay, the bar is the uniform subjected to the axial tensile loads ன்னு சொல்லிட்டீங்க. axial tensile load. Okay. The volumetric strain, axial tensile load. 1 minute. So, volumetric strain direct value தான் நமக்கு. அப்போ volumetric strain is equal to 3 sigma divided by E into 1 minus 2 mu எழுதலாமா. 1 minus 2 mu. சேம் பல்க் மாடுலஸ் தான் எடுக்கிறதா, வேறு எதுவும் கிடையாது சரிங்களா. 3 sigma divided by E into 1 minus 2 mu. இந்த E இங்கே கொண்டு போட்டிங்கன்னா இது வந்து பல்க் மாடுலஸ் 3k divided by 1 minus 2 mu வந்துடும். இது வந்து ஆக்சியல் ஸ்ட்ரெயின் தான் சொல்லியிருக்கீங்க, ஒரே ஒரு ஸ்ட்ரெயின் தான். பட் அவங்க கேட்குறது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு ராடாக இருந்தாலும் ஒரு யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனாக இருந்தாலும் ஆக்சியல் ஸ்ட்ரெயின் நம்ம பார்க்கும்போது சரிங்களா, எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் போட்டு பார்ப்போம் சரிங்களா. எஸ். இப்போ சிக்மா எக்ஸ் இது, சிக்மா ஒய் இது, சிக்மா இசட் இது சரிங்களா. எஸ். சிக்மா இசட் இது, சிக்மா ஒய் இது. அப்போ 3 டைரக்ஷன் 3 சிக்மா பை 1 minus 2 மியூன்னு வரும். ஓகேங்க, ஈக்குவல் வேல்யூ தான்.
இப்போ 3 இன்ட்டு சிக்மா டிவைட் பை இ நமக்கு என்னது ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் ஸ்ட்ரெயினுங்களா. அப்போ இன்ட்டு 1.25 ஓகே 1.25 1 மைனஸ் 2 மியூ அப்படிங்கும்போது நமக்கு என்னது 0.4 எடுத்துக்கலாமா நம்ம இதை 0.3 இன்ட்டு 2 ஓகேங்களா. கழிச்சிட்டோமா 0.4 நமக்கு வரும். 3 இன்ட்டு 1.25 இன்ட்டு இது ரெண்டையும் கழிச்சிருங்க 0.4 சரிங்களா. எஸ் 0.4 அப்போ என்னன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது 3 சிக்மா டிவைடட் பை இ ஓகே. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வருதுன்ட்டு 125 5 சரிங்களா. எஸ் 15 5 மிச்சம் மேலே 1 6 7 1 3 375 ஓகேங்களா. 6 7 ஓகே 475 ஓகே எஸ். ஸோ இது 0.4 மல்டிப்ளை பண்ணுங்க ஆன்சர் வராது. அப்போ என்னன்னா யூனிஃபார்ம் பார் ஆக்சியல் டைரக்ஷன் கொடுத்துருங்க. அப்போ ஆக்சியல் டைரக்ஷன் போது நமக்கு என்ன வந்திருக்கும் ஒரே ஒரு சிக்மா மட்டும் வந்திருக்கும். நமக்கு 3 சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட்னு வரும் இல்லைங்களா. இந்த இடத்துல சிக்மா ஒய் சிக்மா இசட் நமக்கு 0 ஆயிருக்கும் சரிங்களா. ஒன்லி சிக்மா மட்டும் தான் நமக்கு இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த 3 வராதுப்பா சரிங்களா. அப்போ 3 இல்லாமல் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க 1.25 இன்ட்டு 4 அப்போ 125 4 டைம் போடுங்க 250 2 டைம் போட்டால் 500 அப்போ 5 ஆன்சர் எஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 5 இன்ட்டு 10⁴ இங்கே mm/மீட்டரில் இருக்குது. அப்போ இன்ட்டு எகைன் நீங்கள் 10⁻⁴ டிவைட் பை 1000 போட்டிங்க மேலே 10⁻³ வந்துடும். ஒரு ஸ்டாண்டர்ட் புள்ளி வச்சிங்க அப்படின்னா 5 இன்ட்டு 10⁻⁴ வந்துடும். இந்த கொஸ்டின் நோ டைம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ நாட் கியூப். ஒரு கியூப் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட் நமக்கு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் நமக்கு வரும். சேம் இதே ஃபார்முலா தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட் நமக்கு வரும். இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் பார் சப்ஜெக்ட் டு த ஆக்சியல் டென்சைல் ஃபோர்ஸ்ன்ட்டாங்க. அப்போ ஒரு யூனிஃபார்ம் பார் இது நமக்கு ஆக்சியல் டென்சைல் ஃபோர்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சிக்மா எக்ஸ் மட்டும் தான். பட் எஃபெக்ட் வந்து 3 டைரக்ஷன் வரும் சரிங்களா. எஃபெக்ட் வந்து 3 டைரக்ஷன் வரும். அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் சிக்மா ஒய் கேன் 0 சிக்மா இஸ் 0 பேலன்ஸ் இருக்குது சிக்மா எக்ஸ் மட்டும் தான். அப்போ சிக்மா எக்ஸ் டிவைட் பை இ போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ்ங்களா. ஸோ மறுபடியும் திருப்பி போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஸ்ட்ரெயின் நமக்கு கிடைச்சிட்டு 1 - 2 இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்களா. எஸ் ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலாவில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் வழினா மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். ஓகே எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே for a simply supported beam show in the figure. Okay, so in the figure given below what is the distance from the support A, the shear force is 0. இங்க பாருங்க இந்த क्वेश्चन எத்தனை டைம் நாம போட்டுருப்போம். இதோட வேல்யூ நமக்கு என்ன பெண்டிங் மொமெண்ட் சென்டர் WL²/9√3 இதுலயே வேல்யூ இருக்கு சரிங்களா. அப்ப L/√3 தான் நமக்கு அதனுடைய டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஷியர் ஃபோர்ஸ் எங்க நமக்கு 0 வருதுன்னு பார்க்கணும். எந்த இடத்துல நமக்கு 0 ஷியர் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமமா இருக்கும். அப்படியே கீழே வந்துட்டு நமக்கு மறுபடியும் வந்து மினிமம் போகும். இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு L/√3ல ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு வந்து 0வாக இருக்கும் ஓகேங்களா. எஸ் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஷியர் ஃபோர்ஸ் 0 போது பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருக்கும் அந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே எஸ் பெண்டிங் மொமெண்ட் கூட கேட்கலாம்பா சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் a simply supported beam AB show in the figure. Okay, what is the shear force in kilonewton portion AC. Okay, AC of the beam கேக்குறீங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் RA plus RB is equal to total summation of the vertical force 4 kilonewton சரிங்களா. இதுதான் ஈக்குவேஷன் 1 நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது taking bending moment about here summation of the bending moment at A is equal to 0 anti-clockwise moment is equal to clockwise moment சரிங்களா. எஸ் இது எப்பயுமே அப்படி போடுங்க. மூமெண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா சரிங்களா. அப்வர்ட் பாசிட்டிவ் டவுன்வர்ட் நெகட்டிவ்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. அது எப்பயுமே வந்து கரெக்டாக வராது. ஓகே எஸ் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சமேஷன் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் 0. அப்போ இது எப்படி போகுது பாருங்க RB ஓகேங்களா. அப்போ நெகட்டிவ் ஆன்டி கிளாக்வைஸ் போகுது RB into 8 ஈக்குவல் டு இது பாருங்க கிளாக் வைஸில் போகுது சரிங்களா. எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாக் வைஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் சரிங்களா. அப்போ 4 இன்ட்டு வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் 6 இது எப்படி போகுது பாருங்கள் இதுவும் நமக்கு கிளாக் வைஸில் போகுது. அப்போ கிளாக் வைஸ் மூமெண்ட் ப்ளஸ் 8 சரிங்களா. என்ன வருதுன்னு பாருங்கள் 24 32 சரிங்களா. 24 6 24 8 கூட்டணும் 32 டிவைடட் பை 8 அப்போ 4 kilonewton சரிங்களா. அப்போ என்ன நமக்கு வருது 4 kilonewton for RB
சரிங்களா 4 kN for RB வந்துருச்சா அப்போ RA வேல்யூ என்னவா இருக்கும் சரிங்களா அப்போ RA is equal to 4 minus RB RB என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க 0 கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்போ RA வேல்யூ நமக்கு என்னது 0 அப்போ அந்த சப்போர்ட்டில் நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் இல்லை சார் அப்படிலாம் வருமா வரும் ஏன்னா இந்த இடத்துல கப்பலில் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லிஃபை பண்ணி விட்டுருது அப்போ என்னோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரைவீங்க வரைஞ்சு காட்டுங்க பார்ப்போம் எஸ் இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு ஃபோர்ஸுமே கிடையாதுப்பா சரி ஓகே நான் ஆர்பிலேருந்து வரேன் சரிங்களா இப்போ நான் ஷியர் ஃபோர்ஸ் தான் வரேன் பெண்டிங் மோன் வரைய கிடையாது சரிங்களா ஆர்பி எவ்வளோ கொடுக்குறீங்க 4 kN சரிங்களா 4 kN மேலே போகுது சரிங்களா எஸ் சாரி ஆர்பி டவுன்லோடு நம்ம கேட்டோம் 4 kN வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படியா சரிங்களா இப்படியே வரைஞ்சிக்கலாம் ஏலேருந்து வருவோம் ஏல என்ன சொல்கிறீங்க ஷியர் ஃபோர்ஸ் எங்களுக்கு 0 அப்படியே நேராக ஷியர் ஃபோர்ஸ் லைன் 0 வந்துட்டு இருக்குது சடனாக ஒரு 4 kN வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டவுன்லோட் ஆக்ட் ஆகுது சரிங்களா எஸ் சடனாக ஒரு 4 kN டவுன்லோட் ஆக்ட் ஆகுது அப்படியே இப்படி வந்துகிட்டே இருக்கும் சீலேருந்து இப்படி நேராக போயிட்டே இருக்கும் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டீங்க ரியாக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க ரியாக்ஷன் 4 kN கொடுத்துருக்கீங்க அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து டவுன்லோடில் ஒரு 4 kN மறுபடியும் எனக்கு ரியாக்ஷன் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 4 kN இது அப்போடு சரி டவுன்லோடு வந்து ஃபோர்ஸ் அப்போடு வந்து ரியாக்ஷன் அப்போ ரெண்டு இந்த இடத்துல கூட்டினா 0 ஆகிப்போகுது அவ்வளோதான் இதுதான் என்னுடைய ஷியர் ஃபோர்ஸு முடிஞ்சு போச்சு சரிங்களா எஸ் அப்போ இந்த பிசி போர்ஷன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 kN இருக்குது ஏசி போர்ஷனில் எந்த ஒரு வேல்யூமே இல்லை 0 சரிங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஓகே தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் எ பார் சப்ஜெக்டட் டு ஒரு கிராஸ் செக்ஷன் பார் இருக்கு சரிங்களா சப்ஜெக்டட் டு யூனிஆக்சியல் ஃபோர்ஸ் சரிங்களா ஒரு பார் போட்டுக்கிறேன் ஓகே த டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் நமக்கு என்ன டவ் அப்படின்றோம் டவ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன P/2A sin 2 θ சரிங்களா P/2A sin 2 θ ஆர் இது என்ன P ஃபார் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன அர்த்தம் σ/2 sin 2 θ σ/2 sin 2 θ இஸ் டவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டவ் இஸ் σ/2 sin 2 θ ஸோ ஆப்ஷன் P/2A sin 2 θ σ/2 sin 2 θ ஓகேங்களா இதுதான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா எஸ் சில புக்கில் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க sin 2 θ 2 sin θ cos θ அப்படின்னு எழுதி 2 கேன்சல் பண்ணலாம் அப்போ P cos θ sin θ கூட எழுதியிருப்பாங்க சரிங்களா ஸோ அப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுக்கல சாயில் மெக்கானிக்ஸ் நம்ம எழுதியிருப்போம் அந்த மாதிரி ஷியர் எங்கே படிச்சிருப்போம்னா ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் ஆஃப் ஸ்லோப்ஸில் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ ஆப்ஷன் வந்து ஏ இதே நார்மல் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்க அப்படின்னா சிக்மா காஸ் ஸ்கொயர் θ நமக்கு வரும் நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா காஸ் ஸ்கொயர் θ ஸோ ஆப்ஷன் இல்லை நமக்கு டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் டிஎஸ் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஓகே எ பீம் simply supported at both end okay a beam simply supported at both end of the length L carries two equal unlike couple M at the two ends லைக் கப்புள் கிடையாது அன்லைக் கப்புள்ஸ் இவங்க சரிங்களா ஒருத்தர் வந்து பாசிட்டிவாக இருப்பார் கிளாக் வைஸில் போனாங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக்கில் போவார் சரிங்களா அப்படி unlike couples end the flexural rigidity EI constant okay throughout the length central deflection நல்ல கொஸ்டின் அருமையான கொஸ்டின் சரிங்களா என்ன நோட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட M/A டயக்ராம் வரைங்க பெண்டிங் மோமெண்ட் கண்டுபிடிங்க சரிங்களா பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் RA + RB ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு 0 தான் அப்போ பெண்டிங் ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு வரவே வராது இதில் சரிங்களா எஸ் அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு ஒரு லைன் தான் ஓகே ஷியர் ஃபோர்ஸ் லைனாக இருக்கும்போது என்ன மீனிங் shear throughout this span shear force is 0 means bending moment is constant சரிங்களா bending moment கான்ஸ்டன்ட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து லைனாக போகும் ஏன் பெண்டிங் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் dy/dx சரிங்களா dy/dx பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டே எங்களுக்கு கான்ஸ்டன்டாக போயிடும் ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு என்ன வரும் 0 கான்ஸ்டன்ட்டாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும் 0 அப்போது எங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டாக வரும் அப்போ M/A டயக்ராம் எப்படி எங்களுக்கு வரும் கான்ஸ்டன்ட் M/EI டயக்ராம் போட்டுட்டீங்க அவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது அப்படியே கான்ஜுகேட் பீம் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்போ M/EI அப்படின்றது kN/m ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் த்ரோட் லென்த்துக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு ஆக்ட் ஆகும் அப்போ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா அதனுடைய ஸ்லோப் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதனுடைய டிஃப்ளெக்ஷன் என்ன கேட்குறீங்க சென்ட்ரல் டிஃப்ளெக்ஷன் அப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் த்ரோட் லென்த்துக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் ஆச்சுன்னா பெண்டிங் மூமெண்ட் என்ன WL²/8 இங்கே டபிள்யூக்கு போல என்ன பண்ணணும் நம்ம WL²/8 டபுள்யூக்கு போல நமக்கு என்ன பண்ணணும் M/EI போடணும் சரிங்களா அப்போ M/EI இன்ட்டு L²/8 ரெண்டு சேர்த்திக்கோங்க ML²/8EI இருக்காரா இருக்கா டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா சரிங்களா இது வந்து அன்லைக் கப்புள்ஸ் சரிங்களா இதே லைக் கப்புள்ஸ் இந்த பக்கமும் இதே ஆக்ட் ஆகும் இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கப்புள்ஸ் ஆக்ட் ஆகும் ஸோ அதுக்கும் நம்ம போட்டிருப்போம் சரிங்களா அதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஓகே எஸ் நெக்ஸ்ட் A hinged support in real beam
சரிங்களா. ஹிஞ்ச்டு சப்போர்ட் இன் ரியல் பீம். ஓகேங்களா, 1 minute. Real beam, sorry, hinged support in a real beam becomes an internal hinge in conjugate beam. Okay, hinged support in a real beam. Support changed to the free support in the conjugate. Support, fixed support, remain as hinged in the internal hinge தான் வந்து ரோலரா மாத்துவோம். சரிங்களா. becomes an internal hinge in becomes an internal hinge in the conjugate beam. Remain as a hinged support in conjugate beam. இது என்ன ரெண்டுமே ஆன்சர் வர மாதிரி இருக்கு. ஓகே, அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை என்னவா மாற்றணும், இது வந்து ஒரு ரியல் பீம். சரிங்களா, நம்மளோட பீம் இது. கான்ஜுகேட் பீமை மாற்றும் போது என்ன பண்ணணும், ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை வந்து ஃப்ரீ ஆக்குங்க, ஃப்ரீ சப்போர்ட்டை வந்து ஃபிக்ஸ்டு ஆக்குங்க. சரிங்களா, சிம்பிளி சப்போர்ட்டோட எண்டை சிம்பிளி சப்போர்ட்டோட எண்டாவே வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். கரெக்டு தான். சிம்பிளி சப்போர்ட் இன்டர்னல் ஹிஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னவா மாற்றணும், ரோலராக மாற்றணும். இல்லை ரோலரை வந்து இன்டர்னல் ஹிஞ்சாக மாற்றணும். கரெக்டாக? எஸ். ஓகே, இப்போ என்ன சொல்கிறேன், ஹிஞ்சுடு சப்போர்ட்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஹிஞ்சுடு சப்போர்ட் நமக்கு என்னவோ, ரிமைன் ஆஸ் இட் இஸ் hinge. ஓகேங்களா, ரிமைன் ஆஸ் இட் இஸ் becomes an internal hinge is a conjugate beam. அப்படிலாம் வராது. சரிங்களா, இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்தால் ரோலராக மாற்றணும், ரோலராக இன்டர்னல் ஹிஞ்சாக மாற்றணும். ரிமைன் ஆஸ் hinge support at the conjugate beam தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, சிம்பிளி சப்போர்ட் ரெண்டு சிம்பிளி சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. இன்டர்னல் ஹிஞ்சை ரோலராக மாற்றுங்க, ரோலரை இன்டர்னல் ஹிஞ்சாக மாற்றுங்க. அதுதான் நம்ம கான்செப்ட். ஃபிக்ஸ்ட் ரெண்டை ஃப்ரீ ஹேண்டாக மாற்றுங்க, ஃப்ரீ ஹேண்டை ஃபிக்ஸ்ட் ஹேண்டாக மாற்றுங்க. ஷியர் ஃபோர்ஸ் ஸ்லோப்னு சொல்லுங்கள், பெண்டிங் மூமெண்ட்டை டிஃப்ளெக்ஷன் சொல்லுங்கள். அதுதான் அவர் சொல்கிறார். ஓகேங்களா. எஸ், 1 minute. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா. எஸ். ஓகே, a cantilever beam 3 meter long. ஓகே, ஒரு cantilever beam இருக்குங்களாமா, 3 meter long, carries uniformly distributed load entire the length. Okay, if the slope at free end, the slope at free end is 1 degree கொடுத்துருக்கீங்க, the deflection at free end என்னன்னு கேட்குறீங்க. ஓகே ஓகே, the slope மூலம் என்னன்னு, slope of the formula WL cube divided by 6EA. கரெக்டா, WL cubed by 6EA. deflection formula WL power 4 divided by 8EA. கரெக்டுங்களா. எஸ், WL squared by 2EA, WL squared by 3EA, WL cubed by 6EA, WL cubed divided by 8EA. ஓகேங்களா, பாயிண்ட் லோடுக்கும் ப்ளஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸ்லோப் அவங்க கொடுத்துட்டாங்கப்பா. சரிங்களா, ஸ்லோப் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இதுதான் ஸ்லோப்பு. சரிங்களா, ஸ்லோப் கொடுத்துட்டீங்க, 1 டிகிரின்னு சொல்லிட்டீங்க. அப்போ என்ன பண்ணலாம், நான் இதையும் மேலையும் கிளையும் ஆறால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா, அப்போ பாருங்கள், டெல்டா இஸ் ஈக்குவல் டு WL கியூப் டிவைடட் பை 6EA எங்கிட்ட இருக்குது. சரிங்களா. எஸ், அப்போது பேலன்ஸ் எங்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்கள், ஒரு 6 இங்கே போயிடுச்சுங்களா. இப்போ மேலே ஒரு 6 இருக்குமா, அடுத்து மறுபடியும் ஒரு லென்த் இருக்கா. எஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை தானே. இந்த இடத்துல ஒரு L இருந்திருக்கும், ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே 8 இருக்குது. எஸ், ஏன்னா 6 இங்கே வந்துருச்சுங்களா, 8. ஓகே, அப்போ இதனோட வேல்யூ நமக்கு என்ன சொல்லியிருக்கீங்க, 1 டிகிரின்ட்டிங்க. 1 டிகிரி அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், டிகிரி வந்து ரேடியன்ஸ்க்கு மாற்றலாங்களா. அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு 5/180. சரிங்களா, 5/180. 6 லென்த்தோட வேல்யூ நமக்கு வந்து 3 மீட்டர் டிவைடட் பை கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா, இதை நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ப்பா. ஓகேங்களா, ஸோ இதை கொஞ்சம் நம்ம அக்யூரேட்டாக அடித்து போடணும். ஓகே, போடலாங்களா. ஓகே, 1 6 6 3 டைமு. சரிங்களா, 3 6 18 30. இது வந்து 10 டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை 10 இன்ட்டு 8 இன்ட்டு 1000 போட்டுக்கோங்க. மீட்டர் எல்லாத்தையும் MM கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 0. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 314 டிவைடட் பை 3.14, 314 டிவைட் பை 8ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா. எஸ், ஓகே, 1 8 3 24 4 32. ஓகேங்களா, 1 8 3 24. ஓகேங்களா, அப்போது கவனிங்க, 314. சரிங்களா, 314 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 320ன்னு வச்சுக்கலாமா. 1 8 4 8 32. அப்போ 40ன்னு ஆன்சர் வரணும். 40க்கு நியர்பை, ரொம்ப நியர்பையாக இருக்கிறது இவர் மட்டும்தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பா இது. சில புக்கில் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, சில ஆன்சரில் டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதிலேருந்து இஐ வேல்யூ எடுத்துகிட்டு, இல்லை என்ன பண்ணிப்பாங்க, ரெண்டுக்கும் ரேஷியோ போட்டு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்தளவு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போட தேவையில்லை. 39.25 ஆன்சர் கரெக்டாக வருது. சரிங்களா, ஸோ அப்போ 32 mm அப்ராக்சிமேட்லி. ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. எஸ், ஓகே, இதே மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்கலாம்ப்பா. சிம்பிளி சப்போர்ட் பீமில் ஸ்லோப் கொடுத்துட்டு டிஃப்ளெக்ஷன் கேட்கலாம்.
ஓகேங்களா? ஸோ 2க்கும் ரேஷியோ என்னன்னு கேட்கலாம். ஃபிக்ஸ்டு மூமெண்ட்டுக்கு ரேஷியோ கேட்கலாம் ஃபிக்ஸ்டு பீமில். சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரோட் லென்த்துக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டில் ஆக்ட் ஆகுது ஃபிக்ஸ்டு பீமு. இதனுடைய சென்ட்ரல் பெண்டிங் மூமெண்ட்டுக்கும் சிம்பிளி சப்போர்ட் பீமுக்கு சென்டருக்கு ரேஷியோ கேட்கலாம். 1/3 3 நமக்கு வரும். டிபெண்டிங் அப்பான் தி ரேஷியோஸ் எதை கேட்குறாங்கன்னு பேஸ் பண்ணி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, ஃபார் a square section beam bend as shown in the given figure, the exerted view of deformation cross section. ஓகே, கிராஸ் செக்ஷன். ஓகே, இப்போ பாருங்க, இது நம்ம ஆர்சிசியில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? பீம் இனிஷியல் நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, லோடு அப்ளை பண்ணும்போது பெண்ட் ஆகுது. ஓகேங்களா? இது நமக்கு என்ன ரேடியஸ் ஆஃப் கர்வ் வச்சு நமக்கு இப்படி வரும் டியூ டு பாய்சான் எஃபெக்ட். ஓகேங்களா? மேலே நமக்கு என்ன கம்ப்ரஷன், கீழே என்ன டென்ஷன். அப்போ கிராஸ் செக்ஷன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? எஸ், இப்போ கிராஸ் செக்ஷன். ஓகே, வியூவில் பார்க்குறேன். அப்போது கிராஸ் செக்ஷனில் டாப்பில் என்னப்போ சொல்லியிருக்கீங்க, கம்ப்ரஷன் சொல்லியிருக்கீங்க. அப்போது ஒரு மெட்டீரியலை கம்ப்ரஸ் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும், சைஸ் கிராஸ் செக்ஷன் பெருசாகும். அதுதானே கான்செப்ட், காமன். இதை நீங்கள் போட்டு என்ன பண்ணுறீங்க, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, என்ன நடக்கும், இதனுடைய சைஸ் வந்து பெருசாகும். அப்போ எபோவ் த நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து எங்களுக்கு கம்ப்ரஷன், அப்போ சைஸ் எங்களுக்கு பெருசாகுது. கரெக்டாக? எஸ். பாட்டத்தில் பிலோ த நியூட்ரல் ஆக்சிஸ் எங்களுக்கு டென்ஷன். அப்போ ஒரு மெட்டீரியல் பிடிச்சி இருக்கிறீங்க, என்ன நமக்கு நடக்கும், சைஸ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும், டயாமீட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ எங்களுக்கு கிராஸ் செக்ஷன் சின்னதாகுது. அப்போ ரெண்டையும் மேட்ச் பண்ணுங்க. இது என்னன்னு தெரியுதா, ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இஸ் லீனியர். ஓகேங்களா? the strain profile is linear. இதனோட assumption plane section before bending remain after plane is bending அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? strain profile is linear. அப்போ இது எங்கே இருக்காருன்னு பாருங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பிரிட்ஜெல்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரப்பீசாய்டல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வச்சுருப்பாங்க, கேர்டர் வச்சுருப்பாங்க, பீம்ஸ் வச்சுருப்பாங்க, கேர்டர் பீம்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா இதனுடைய பெண்டிங் எஃபெக்ட்டுக்கு. ஓகே, இது எப்படி எஃபெக்ட் கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம வந்து மெம்பரை வந்து டிசைன் பண்ணலான்னு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட். What is the ratio of maximum shear stress to average shear stress of circular section? 3/4. ஓகேங்களா? மேக்ஸிமம் டவு மேக்ஸ் டிவைட் பை டவு ஆவரேஜ் 3/4, 4/3. சாரி, எஸ், 4/3, 1.33 நமக்கு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா சர்க்குலர் செக்ஷன் இல்லையா? எஸ். நியூட்ரல் ஆக்சிஸ் டிவைட் பை போடும்போது நமக்கு வந்து 1 நமக்கு வந்துடும். சரி, சேம் அதே வேல்யூ நமக்கு வரும். சரிங்களா? எஸ். டவு மேக்ஸ், எஸ், டவு மேக்ஸ் டிவைடட் பை டவு ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 4/3. சரிங்களா? 1.33 நமக்கு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின்ப்பா. சரிங்களா? நியூட்ரல் ஆக்சிஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் பை டவு ஆவரேஜ் நமக்கு என்ன வரும், 4/3 தான் நமக்கு வந்து வரும் நமக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இதே ரெக்டாங்குலர் செக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா 1.5 நமக்கு வரும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதோட 4 கேஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்கொயர், ஓகேங்களா, ட்ரையாங்குலர் அண்டு ஸ்கொயர் கிடையாது, ரெக்டாங்குலர். சரிங்களா? ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர் போத்தா சேம் தான் நமக்கு வரும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆர் ராம்பஸ்ன்னு சொல்லியிருப்போம். இது எல்லாத்தையும் ஒரு டைம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கும் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கும் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எஸ். The variation of the hoop stress across the thickness of the thick cylinder. வேர்டுங்க முக்கியம். thick cylinder. ஓகேங்களா? thick cylinder means what? The thickness of the cylinder, ஓகேங்களா, greater than the diameter divided by 20 அப்படின்னு நம்ம சொல்லணும். டயாமீட்டர் பை 20 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தின் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி வேரி ஆகுது அப்படின்னா ஹைப்பர் போலாவாக நமக்கு வந்து இதில் வேரி ஆகும். ஓகேங்களா? வேரி ஆகுது ஹைப்பர் போலா. இதே தின் சிலிண்டர் நமக்கு என்னமோ தின் சிலிண்டர் ஸ்ட்ரெயின், ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இஸ் த யூனிஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூனிஃபார்மாக நமக்கு லீனியர் சொல்லக்கூடாது, யூனிஃபார்ம். சரிங்களா? தின் சிலிண்டர் அப்படின்னு நமக்கு வந்து யூனிஃபார்மாக இருக்கும். திக் சிலிண்டர் அப்படின்னா நமக்கு ஹைப்பர் போலாவாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? எஸ், அவ்வளோதான்பா. சரிங்களா? ஸோ இப்போ 2 சப்ஜெக்ட்டும் சேர்த்து எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம், 25 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுலேருந்து மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கலாம் ஒரு 15 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சேம் கான்செப்டில் வரலாம். சரிங்களா? இதே கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு கிடையாது. இதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இதே கான்செப்டில் கண்டிப்பாக வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட். சரிங்களா? அடுத்த சப்ஜெக்ட் நமக்கு என்ன வரும், ஆர்சிசி, ஸ்டீல், ஓகேங்களா, சர்வேயிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் ஒன்று விட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு, பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்டு எஸ்ஒய். சரிங்களா? எஸ், இது எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இது ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஜிப்சம் இஸ் யூஸ்ட் as an admixtures in concrete grouts for. ஜிப்சம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்க்ரீசிங் தி செட்டிங் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? வேர்டிங் முக்கியம். சரிங்களா? இன்க்ரீசிங் தி செட்டிங் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செட்டிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், செட்டிங்கை வந்து குறைக்கிறதுக்காக. சரிங்களா? செட்டிங்கை வந்து குறைக்கணும்.
சரிங்களா? செட்டிங் ஓகேங்களா? மீன்ஸ் ப்ராசஸ் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்லோ பண்ணணும். செட்டிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. செட்டிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ மீனிங் என்ன? ரிட்டார்டிங் தி செட்டிங் டைம். ரிட்டார்டர் ஓகேங்களா? ரிட்டார்டர் அப்படின்னாவே நமக்கு ஜிப்சம் தான். நீங்கள் ஆக்சலரேட்டிங் செட்டிங் டைம் போட்டக்கூடாது. ஆக்சலரேட் வந்து அது வேறு சரிங்களா? அது என்ன பண்ணணும்? நம்ம செட்டிங் டைம் வந்து குறைக்கும். இது வந்து செட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணும். ஜிப்சம் இஸ் யூஸ்டு ஃபார் இன்க்ரீஸ் இன் செட்டிங் டைம். எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரிங் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 120வது மாடியில் கான்கிரீட் போடணும். அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு சீக்கிரம் செட் ஆகுது, பொறுமையாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஜிப்சம் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணணும்? செட்டிங் டைம் வந்து டிலே பண்ணணும். செட்டிங் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? செட்டிங்கை வந்து டிலே பண்ணணும். செட்டிங் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த என்ன கொடுக்குறாங்க ஆப்ஷன் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ரிட்டார்டிங் தி செட்டிங் டைம். ஏன்னா இது வந்து ஜிப்சம் இஸ் ரிட்டார்டர்ஸ். ஆக்சலரேட்டர்ஸ் அப்படிங்கும்போது கால்சியம் குளோரைடு சரிங்களா? இல்லை சோடியம் குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் சரிங்களா? அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காரு பாருங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். CaSO4 2H2O அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து CaSO4 2H2O. இதே ஆஃப்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேப்பா? ஓகே. ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஒரு கொஸ்டின் விட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.